18வது வருஷம் போகிறதுன்னா தென்னங்கன்று கொண்டு போகணுன்ற ஒரு முறை இருக்குது. இதுக்கு என் குருநாதர் என்ன சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா மிகப்பெரிய தாத்பரியம் இருக்குது. இந்த தென்னங்கன்று கொண்டு போகிறதுன்றது தாத்பரியம் அழகுக்கு இல்லை, நான் 18வது வருஷம் வர்றேன்ற ஒரு பப்ளிசிட்டிக்கோ கொண்டு போகிறது அல்ல. தென்னங்கன்று இப்போ நர்சரியிலெல்லாம் வாங்கி ஏதோ எடுத்துகிட்டு போகிறாங்க. அதெல்லாம் ஏதோ கொண்டு போகலாம், ரைட்டை வாங்கி வைக்கலாம், அவன் எங்கேயாவது வாங்கி தூக்கி போட்டுருவான், அவ்வளோதான். நம்மளும் 18வது வருஷம் தென்னங்கன்று கொண்டு போகணும்னு சொல்லிட்டு அவ்வளோதான். ஆனால் அதுக்கு அவன் உயிரோட்டம் கொடுக்கணுமே. ஆனால் அதுக்கு பகவான் சன்னிதானத்தில் அவன் அதுக்கு ஒரு பிளேஸ் பார்த்து அதை வளர்க்கணுமே. ஆனால் இந்த தென்னங்கன்றுக்கு அவர் சொல்கிற தாத்பரியம் இருக்கு, அதெல்லாம் இன்றைக்கி காலகட்டத்தில் எவனாலையும் கடைப்பிடிக்கவே முடியாது. இன்றைக்கி காலத்தில் இன்றைக்கி சூழலில் என் குருநாதர் வாழ்ந்த ஒரு 100 வருடங்களுக்கு முன்னாடி வேணால் அந்த சூழல் ஜனத்தொகை கம்மி, வீடுகள் தள்ளியாக இருந்தது, அன்னைக்கு அது சாத்தியப்படும். இன்னைக்கு அதெல்லாம் சாத்தியமே படாது. அதாவது நீ 17வது வருஷம் நீ சபரிமலை போகும்போது 17வது வருஷம் முடிஞ்ச உடனே அந்த மேல் சாந்திகிட்ட போய் இது 17வது வருஷம், அடுத்து வர்ற வருஷம் 18வது வருஷம்னு சொல்லும் பொழுது அவரை நமஸ்காரம் பண்ணி அவருக்கு ஒரு நாள் முடிஞ்ச தட்சணையை கொடுத்து நீ கேட்கும்போது அவர் அங்கே சுவாமி மேலே போட்டு எடுத்து ஜபிச்சு வச்ச மாலை இருக்கும். இப்போ நீ போட்டுட்டு போன மாலையை இந்த 17வது வருஷம் தரிசனம் முடிஞ்சு அபிஷேகம் முடிஞ்ச உடனே இந்த மாலையை அங்கே கலட்டிடுவார். கலட்டிட்டு அங்கேருந்து மாலை போடுவாராம் மேல் சாந்தி. அம்பலப்புலையில் இதுக்கு நெத்து தேங்காய் அங்கே ஜபத்திலேயே அவங்க அதை உருவாக்கி வச்சுருப்பாங்களாம் அந்த காலத்தில். இங்கேருந்து மேல் சாந்திகிட்ட இருந்து ஒரு சீட்டு கொண்டு போய் அங்கே காமிச்சாச்சுன்னா இதுக்கு உண்டானதை அங்கே கட்டியாச்சு பணம்ன்றதை வச்சு இவங்க இந்த தேங்காய் கொடுத்து அனுப்புவாங்க. அப்போது 17வது வருஷம் உனக்கு முடிஞ்ச உடனேயே 18 அங்கே மாலை போட்டீங்கன்னா அந்த ஒரு வருஷ காலம் நீ விரதம் அனுஷ்டிக்கணும் மீண்டும். அப்போ அந்த தேங்காயை கொண்டு வந்து உன் வீட்டில் உள்ள கிணத்துலையோ இல்லையோ சுத்தமான ஒரு தண்ணியில் ஒரு இடத்துல 90 நாள் அது அந்த தேங்காய் அந்த தண்ணியில் இருக்கணும். கிணத்துல தீட்டு ஈட்டுன்னு எதுவும் அந்த கிணத்துக்கிட்ட படாத அளவுக்கு இருக்கணும். 90 நாள் அது முளை விட்டுருக்குமா. அதை எடுத்து அதுக்கு ஒரு பிளேஸ் ஒன்று பார்த்து நம்ம இருக்கிற இடத்துலையே அதுக்குரிய இதை தோண்டி உங்கள் வீட்லேயே வயது முதிர்ந்த உன் தாய் தகப்பனாக இருந்தாலும் பரவாயில்ல, இல்லை வெளியில இருந்து யாராவது நல்ல முதிர்ந்த சுமங்கலி முதிர்ந்த தம்பதிகளை கூப்பிட்டு அவங்களையே பார்வதி பரமேஸ்வரன் நான் நினச்சி அவங்க கையால் அதை பிரதிஷ்டை பண்ணணும். அந்த தேங்காயை உள்ளுக்க புதைக்கணும். அதுக்கப்புறம் மண்ணை மூடிட்டு அதை சுற்றி எந்த தீட்டும் இல்லாமல் மஞ்சள் துணி சுற்றி வைக்கணும். மஞ்சள் துணினா இப்போ ரெடிமேடாக கடையில் விற்கிற மஞ்சள் கலர் இல்லை, மஞ்சளில் நினச்சி டெய்லி இந்த துணி மாற்றிக்கிட்டு இருக்கணும். ஏன்னா மஞ்சள் ஒன்றுக்கு தான் எந்த தீட்டையும் நெருங்க விடாத பவர் இருக்குது அப்படின்னு. இப்படி இது அந்த 9 மாதமும் இது வளரும். அது வளர்ந்ததுக்கப்புறம் அதே மாதிரி நீ மலைக்கு கிளம்புற அன்னைக்கு, கிளம்புறதுக்கு முதல் நாள் இப்போ கிளம்புற அன்னைக்கு எடுத்து அதே மாதிரி முதிர்ந்த தம்பதிகளை கூப்பிட்டு அதுக்கு தூபதி பண்ணும். இத்தனை நாளும் இந்த நீ புதைச்ச நாள்ல இருந்து ஒவ்வொரு நாளும் காலம்புற சாயந்தரம் நெய்வேத்தியம் தூப தீபம் அந்த தென்னங்கட்டுக்கு நீ காமிச்சுக்கிட்டே இருக்கணும். தெரிஞ்சா அப்போ திருப்பி அதே முதிர்ந்த மாதிரி அந்த பிரதிஷ்டை பண்ணவங்களே கிடைக்கலன்னா நம்ம யாரோ ஒரு முதிர்ந்த தம்பதிகள் ஓனாங்க திருப்பியும் அந்த பார்வதி பரமசிவனாக இருந்து அவங்க கையால் அதை எடுத்து பூஜை ரூமில் வச்சுட்டு மறுநாள் ஆக அந்த 18வது வருஷம் நீ போகும்போது உனக்கு இருமுடி கிடையாது, தென்னங்கண்டு தான் தலையில் சுமந்துட்டு போகணும். இந்த தென்னங்கண்டை பார்க்கும்போது இது முறையாக வந்துக்கிட்டு இருக்கு அப்படின்றது அவனுக்கு தெரியும். கோயில்லையே முக்கியமான இடம் அதுக்குன்னு உண்டான பிளேஸில் வச்சு அது காலத்துக்கும் வளரக்கூடிய ஒரு தன்மை. ஆனால் இவ்வளவெல்லாம் இப்போ நம்மளால் பண்ண முடியுமா? இந்த 45 நாளுக்குள்ளேயே நம்ம மனம் தடுமாறுது, நமக்கு சுற்றுப்புற சூழ்நிலைகள் சரியாக இல்லை, இதையே மாலையை போடணும்ன்ற ஆர்வம் வருது.
மாலையை போட்டாச்சுன்னா எப்படா கலட்டுவோன்ற ஒரு நிலைமைக்கு நம்ம ஆளாகிட்டு இருக்கிறோம். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை. காரணம் அது பக்தன் மேல தப்பு இல்லை, கால சூழ்நிலை அப்படி மாறி போச்சு, கால பரிணாமங்கள் அப்படி மாறி போச்சு. இந்த காலகட்டத்தில் அந்த தென்னங்கண்டுக்கூடிய தாத்பரியத்தோட இத்தனை ஒரு முறையோட இருந்த அந்த தென்னங்கண்டை அங்கே கொண்டு போகக்கூடிய சாத்தியப்படாது. அப்போ அதுக்கு என்ன சொல்யூஷன்னு கேட்டேன் என் குருநாதர்கிட்ட. மற்றவா கேட்குற அளவு கேட்கலையோ, அது அப்பால் பட்டதுடா. ஒன்றுக்கிட்ட வர்ற சந்ததிகளுக்கு நீ சொல்லிடு, தென்னங்கண்டுக்கு பதிலாக சின்ன சின்னதாக 18 மணி, அதில் நீ பூஜை ரூமில் கூப்பிட்டு அதில் பகவானை ஆவாகனம் பண்ணி ஜபிச்சு அவங்க கையில் பூஜை ரூமில் கொடுத்து கிருமிடி கட்டும்போது அதை கழுத்தில் போட்டு 18 மணியை சுமந்துட்டு போச்சு. அதை கொண்டு போய் உண்டியில் போடச்சு. இன்றைக்கி எங்களுடைய வழிபாட்டு முறையில் என்னுடைய சந்ததிகளில் நாங்கள் யாருமே தென்னங்கண்டு கொண்டு போகிறது கிடையாது. என் குருநாதருடைய ஆசீர்வாதத்திலையும் எங்கள் அம்மா அபிராமி அம்மாவோட ஆசீர்வாதத்திலையும் இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிற என் பிள்ளைங்களான உங்களுடைய பரிபூர்ண ஆசீர்வாதத்திலையும் இந்த பாரதி பாபா 3:18 முடிச்சிட்டேன். நான் தென்னங்கண்டு வைக்கவே இல்லை. 18 மணி தான் சுமந்து கொண்டு போய் உண்டியில் போட்டிருக்கோம். அதனால் தென்னங்கண்டுக்கு இவ்வளோ ஒரு தாத்பரியங்கள் இருக்கக்கூடிய காரணத்தினால, அதாவது முதியோர் சொல்லும் முழு நெல்லிக்கலியும் முன்னே புளிக்கும் பின்னே இனிக்கும். சரியா? சொல்லும்போது கடுப்பாக இருக்கும், பார்க்குறவங்களுக்கே தெரியும் எவன் ஏன் இதெல்லாம் பண்ணிகிட்டு இருப்பான், இந்த ஏழை குளமாக சொல்லிகிட்டு இருக்கிறான் அப்படின்னு. நீ நர்சரியில் வாங்கி கொண்டு வைக்கிறதுனால நோ லாஸ் நோ கெயின். ஒன்றா 18வது வருஷம்னு ப்ராபகண்டா பண்ணிக்கிற அதுதானே தவிர பகவானுக்கு நீ 18வது வருஷத்துக்கு நீ முறையான முறையில் இருந்து பண்ணுறேன்றதுக்கு அர்த்தமாகாது. ஆனால் அப்படி வரலேன்றதுக்காக ஒன்றா ஒரு தண்டிக்க போகிறது கிடையாது. ஏன்னா உனக்கு தெரிஞ்சது அவ்வளோதானையா. இன்றைக்கி இந்த மீடியாவில் பார்க்குற இதனால இது தெரியுது, இதுக்கு முன்னாடி தெரியாது இல்லை பாவம். அப்போ நீ கொண்டு வரதை ரைட்டாக அவன் கோயிலில் வாங்குவான், வச்சுருவான். இருமுடியும் தென்னங்கண்டும் சைடில் வருதுன்னா தென்னங்கண்டு தான் 18வது வருஷத்துக்கு இருமுடி கிடையாது, தென்னங்கண்டு தான். அதனால தான் பெரும்பாலும் தென்னங்கண்டை மிஸ்யூஸாக பண்ணாதீங்க. எப்படி 18வது ஒவ்வொன்றுக்கும் சபரிமலையில் ஒவ்வொரு விதமான பவர்களை ஏற்படுத்தி வச்சுருக்கிறாங்க. அதை சில பேர் தெரிஞ்சும் அதை வெளியில் சொல்லாமல் விட்டுட்டாங்க. ஆனால் எங்கள் குருநாதர்கிட்ட நான் எல்லாமே நோண்டி 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 கேட்டு 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 என் சந்ததிக்கு வேணும்னு இது பண்ணி, ஏன்னா இவ்வளோ நாள் நம்ம எனக்கு இந்த மீடியா இந்த இதில் வெளியில் வர்றதுக்கெலாம் எனக்கு ரொம்ப பயம். ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த சபரிமலை சர்வீஸில் உங்களுடைய நிலைப்பாடு என்னன்னு கேட்டீங்கன்னா, நான் இப்போ பேபி கிளாஸில் இருக்கேன். எல்கேஜி யூகேஜி கூட கிடையாது, பேபி கிளாஸில் தவழ்ந்துட்டு இருக்கேன் ஐயா சபரிமலையில் நான். அதனால் மீடியாலாம் வரணும்னா எனக்கு பயம். கரெக்டாக நம்ம போய் சொல்லணும், வேண்டாம் பப்ளிசிட்டியும் வேணாம், வியாபாரம். ஆனால் நேரடியாக கேட்கும்போது சொல்லுவேன், இதெல்லாம் இப்படி இருக்குது பார்த்து பண்ணிக்கங்க. மீடியா லெவலில் சொல்லணும்னு என் பிள்ளை ஒருத்தன் ஆசைப்பட்டுட்டான். அப்பா உனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் உன்னோட போகக்கூடாது, எல்லாருக்கும் தெரியணும்ப்பா அப்படின்னு. அவனுக்கு ஏன்டா ஏன்பா வேறு வேலை இல்லையா, என் பேரை ஏன்பா சொன்னேன்னு அவன் திட்டினாலும் திட்டலாம் என்ன. ஆனாலும் அப்படி இதை நான் சொல்லித்தான் ஆகணும், வெளியில் 10 பேருக்கு தெரியப்படுத்தணுன்ற இதில் கண்ணன் குருசாமின்னு ஒரு பையன் இதை எடுத்து வெளியில் விடுறதுக்கு மனோஜ் சந்திரான்னு ஒரு பையன், இந்த 2 பிள்ளைங்களும் அது சேர்ந்து தான் இது உலகத்துக்கு தேவையே எடுன்ட்டாங்க. இந்த பிள்ளைங்க ரெண்டும் என்ன திட்டினாலும் பரவாயில்ல, வேறு வழி இல்லை. விளக்கு இருக்குது, எண்ணெய் இருக்குது, திரி இருக்குது, அதை ஏற்றுனா ஒளி கிடைக்கும். ஆனால் ஏற்றுறதுக்கு ஒருத்தன் ஓணும்ல, அதை ஏற்றுனது தான் நான் முன்னாடி சொன்ன 2 பிள்ளைங்களும் அதன் மூலமாக வந்திருக்குது. ஒரு பாரதி பாபா இதை சொல்லலை, மிகப்பெரிய எத்தனை வாட்டி சொன்னாலும் சலிக்க சொல்லலாம், சொல்ல இணைக்குதடா அப்படின்ற மாதிரி என் குருநாதருடைய புகழை எவ்வளவு தூரம் சொன்னாலும், ஏன்னா அவ்வளவு உள்ளார்ந்து போன மனிதர்.
அவ்வளவு தூரம் உள்ளார்ந்து போய் அந்த வேதங்களை ஆராய்ஞ்சி இதுதான் சபரிமலைன்றதை நிறுத்தின மனிதர். அதனால தான் அவருடைய அட்வைஸுகள் உங்களுக்கும் தெரியணுன்றதுக்காக சொல்கிறேன். முடிஞ்ச வரைக்கும் கடைப்பிடிங்க, முடிஞ்ச வரைக்கும். இதெல்லாம் இப்படித்தான் நீங்கள் பண்ணணும்னு சொல்லலை, பண்ணித்தான் ஆகணும்னு அப்படிலாம் நான் இடத்துக்கு போகலை. அவங்கவுங்களால் பரவாயில்லையே இப்படி போகலாமே, இப்படி செய்யலாமே, இது நல்லா இருக்குதே அப்படின்னு உங்கள் மனசில் பட்டா ஏற்று செய்யுங்க. அது என்னுடைய பணிவான வேண்டுகோள். அவ்வளோதான்.